Hi friends, welcome to Techxia Innovations. நாம் இன்னைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்க போகிறோம். இது வந்து பிஸ்னஸ் ரீதியாக செய்யும் பொழுது கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு. ஓகேங்களா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நிறையா பிராண்ட்ஸில் ஆச்சி, எவரெஸ்ட் அந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸில் வருது. நம்மளும் நம்ம ஓன் பிராண்டை மேக் பண்ணலாம். இதை போன்ற நல்ல தரமான ஜிஞ்சர் வந்து 300 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது ஹைப்ரிட்டாக இருந்தால் 500 கிராம் வந்து கார்லிக்கு 500 கிராம் ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். சப்போஸ் நல்ல நாட்டு இது நல்ல காரமாக இருக்கும் அப்படின்னா 300 கிராம் ஜிஞ்சர் போதும். ஓகேங்களா? அந்த ஜிஞ்சர் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில், இது கூட சிறுசு தான், இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி நீட்டாக உலர்த்தி வச்சுக்கோங்க. அதில் தண்ணி படக்கூடாது. ஓகேங்களா? நல்லா கழுவுனாலும் கூட நல்லா உலர்த்திடுங்க. ஓகேங்களா? நம்ம அடிஷ்னலாக தண்ணி சேர்க்கக்கூடாது, நம்ம கைப்படாமல் பண்ணணும். அடுத்தது நல்ல தரமான பூண்டை எடுத்துக்கோங்க. சைனா பூண்டு அந்த மாதிரி பூண்டுலாம் எடுக்காதீங்க. ஓகேங்களா? நல்ல நாட்டு பூண்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா தொளி நீக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? பூண்டு வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பல்காக வாங்கும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஓகேங்களா? நல்லா அந்த மேலே இருக்க ஸ்கின்லாம் பீல் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குன்னே ஸ்பெஷலாக மிஷின்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பின்னால் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாம் சேர்த்து கிரைண்டரில் போடும் பொழுது ஒரு 25 ml வந்து சிந்தட்டிக் வினிகர், அதாவது நான் ஃப்ரூட் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காண்டி. இது ப்ரிசர்வ் பண்ணும்பொழுது நீண்ட நாளைக்கு வந்து நம்ம பேக்கேஜிங் பண்ணும்பொழுது இருக்கும். ஓகேங்களா? இப்போது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கிரைண்டிங் மிஷினில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் எடுக்க போகிறோம். எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ரெடி ஆயிரும். அதை தரமான முறையில் நம்ம பேக் பண்ணணும். நம்மளுடைய மார்க்கெட்டு நிலவரத்தின்படி நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான மெஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பீலர், அதாவது அந்த தோல்லாம் வந்து நீக்கி கொடுக்கும். இதோட காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80,000 சம்திங் வரலாம். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்லியாக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்தியா மார்ட்டில் இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். பெரிய லெவலில் பண்ணும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பேஸ்ட் மேக்கிங் மெஷின். இது அரௌண்ட் 1 lakh சம்திங் வரும். ஓகேங்களா? எல்லாமே வந்து நீங்கள் இந்தியா மார்ட்டில் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெஷின்ஸ் ஸ்மாலாவோ பெரிய மிஷின்ஸாவோ கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பேக்கிங் மெஷின். இது வந்து 1.5 to 2 lakhs வரும். ஓகேங்களா? நிறைய டைப்ஸ் பேக்கிங் மெஷின்ஸ் இருக்குது. நம்முடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்கிங் மிஷின், பீலர், பேஸ்ட் மேக்கிங் மிஷின் எல்லாத்தையும் நம்ம இந்தியா மார்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து சின்ன லெவலில் பண்ணணும்னு ஆசைப்பட்ட இந்த மாதிரி சீலிங் மிஷின் கூட இருக்குது. ஓகேங்களா? கவர் வந்து பவுச்சஸ் வந்து நம்ம ரெடிமேடாக வாங்கிட்டு அதை வந்து இதில் வச்சு சீல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேலே ஒரு ஸ்டிக்கரிங் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுடைய பேர் பிரிண்ட் பண்ணியே தனித்தனியாக கட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதோடையும் சின்ன சீலிங் மிஷினாக நார்மலாக அந்த கடைகளில் விற்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சீலிங் மிஷின் கூட கிடைக்குது. ஓகேங்களா? உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மேக் பண்ணி நீங்கள் நல்ல முறையில் பேக் பண்ணி ப்ராடக்டை மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? முக்கியமாக ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.